ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ராமா. ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட் க்ரௌன் இந்த ட்ராமாவோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் 21st செஞ்சுரியில் சவுத் கொரியாவில் காமிக்கிறாங்க. அங்கே ஜோசன் காலத்தில் இருக்க ஒரு ராஜா இன்னுமே ஆட்சி செஞ்சுட்டு தான் வராரு. இன்னுமே அங்கே இருக்க மன்னர் தன்னோட அந்த பட்டத்தை தக்க வச்சுட்டு தாங்க இருக்காரு. அப்படி தக்க வச்சுக்கிற மாதிரி தான் அவங்க ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவர் கூட இணைஞ்சு ஒரு நாடாளுமன்றமே செயல்பட்டுட்டு தாங்க இருக்குது. இப்போவுமே கூட இங்கே முடியாட்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இப்போது நம்ம அந்த படத்தில் பார்க்குற ஸ்கூலில் ரொம்பவே பவர்ஃபுல்லான மில்லியனரி பீப்புள்ஸோட சில்ட்ரன்ஸ்லாம் படிச்சுட்டு வராங்க. இப்போது இந்த ஸ்கூலில் படிக்கிற மின்சிக்ன்ற ஒரு பையன் 2009 நடந்த எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்துட்ருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் ஹியூஜு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. மின்சிக்ன்ற பையன் ஒரு மினிஸ்டரோட சன். இவங்களோட ஃபேமிலி நோபல் ஃபேமிலி. நம்ம ஹியூஜுவுக்கும் மின்சிக்கும் 2 பேருக்கும் எப்போவுமே ஒத்து வராது. நம்ம ஹியூஜுவை மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹியூஜுவும் மில்லியனரி ஃபேமிலி தான். இருந்தாலும் அவளுக்குன்னு இருக்கிற மரியாதையை யாரும் அவளுக்கு தரலன்னு அவன் நினச்சிட்டு இருப்பா. ஹியூஜு ஒரு ராயல் ஃபேமிலியே இருக்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் மினிஸ்டரோட சன் மின்ஷிக் அண்டு ஹியூஜுவும் டீனை பார்க்குறாங்க. ஸ்கூலோட டீன் ஹியூஜுவை ரொம்பவே பாராட்டுறாரு. டீன் சொல்கிறாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசர் கூட இல்லீகலாக இருந்து பிரிஞ்ச அந்த பர்சன் தான் இந்த ஸ்கூலில் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பர்சன் நம்ம டீன் கொடுத்த கிஃப்டை நம்ம ஹியூஜுவுக்கு தராரு. அந்த கிஃப்டை வாங்கும்போதும் நம்ம ஹியூஜு ரொம்பவே அந்த கிஃப்டை வெறுக்கிறா. இருந்தாலும் அந்த கிஃப்டை வாங்கிட்டு வந்து அங்கே ஓடுற தண்ணியில் வீசுகிறா. இப்போது இந்த ஸ்டோரியோட ப்ரெசண்ட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. இங்கே ஹியூஜு ஹேஸ்டல் குரூப் கம்பெனியோட CEO. எல்லோரும் இப்போ மீட்டிங் ஹாலில் இருக்காங்க. ஹியூஜுவோட ஸ்பீச் தான் போகுது. அவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் ஒரு சிறந்த சோசியல் மீடியாவுக்கான குரூப் ப்ராடக்ட்ஸாக இருக்கணும்னு பிஸ்னஸில் நம்ம தோத்துட்டு கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. நமக்கு போட்டியாக இருக்கிற நம்பர் 1 CEO பற்றின எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறா. அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா சரியான ஆர்டிக்கல்ஸையும் உடனே பபிள்ஸ் பண்ண சொல்கிறா. ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசுப்படுத்துங்க, அப்போ தான் சிக்கல்கள் வரும். சோசியல் மீடியாவே தானாக கதையை உருவாக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. எப்படியாவது நான் வின் பண்ணணும் அப்படின்னு அவள் ரொம்பவுமே உறுதியாக இருக்கா. அப்போது அங்கே அவங்களோட சீஃப் செக்ரட்டரியான மிஸ் டியூ வராங்க. அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி மன்னரோட பிறந்த நாள், நீங்கள் அங்கே போகணும்னு சொல்கிறாங்க. மீட்டிங்கில் இருக்கிற எல்லாரும் அவளை தான் பார்க்குறாங்க. ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. ஹியூஜு சொல்கிறா, ஒரு நிமிஷம் இருன்னு அப்படி ரொம்ப சத்தமாக சொல்கிறா. நான் என்ன ட்ரெஸ் போடுறது, அப்புறம் என்னை பற்றி எல்லாத்தையும் ஒரு எஸ்ஸேவாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹியூஜு செக்ரட்டரி கூட காரில் போகும்போது, நீங்கள் ஹேஸ்டல் குரூப்போட நெக்ஸ்ட் வாரிசு நீங்கள் தான், அப்புறம் ஏன் இப்படிப்பட்ட எஸ்ஸே ஸ்பீச்செல்லாம் எழுதணும்னு கேட்குறாங்க அந்த செக்ரட்டரி. அப்புறம் அந்த செக்ரட்டரி சொல்கிறா, உங்களுக்கும் உங்கள் எல்டர் பிரதரான தேஜுவுக்கும் இடையே யார் நெக்ஸ்ட் வாரிசுன்னு கம்பெனியும் முடிவு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஹியூஜு சொல்கிறா, பீப்புள்ஸ்லாம் இந்த மாதிரி வர ஸ்பீச்சை தான் நம்புகிறாங்க. எது ஃபஸ்ட்டு நியூஸாக சோசியல் மீடியாவில் வருதோ அதை தான் பீப்புள்ஸ் மைண்டில் இருக்குன்னு சொல்கிறா. இதை தான் பிஆர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு செக்ரட்டரியை சொல்கிறா. இவங்க காரில் பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போதும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ஹண்டிங்லாம் போயிட்டு குளிச்சுட்டு இருக்கான். அவன் கிராண்ட் பிரின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டம் தான் கொடுத்துருக்காங்க. வாரிசு வரிசையில் இருந்தாங்கன்னா கிரவுண்ட் பிரின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பிரின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிராண்ட் பிரின்ஸாக இருக்கவங்க அடுத்த கிங்காக ஆக முடியாது. நம்ம ஹீரோவோட பேர் யான். எப்போவும் இவர் கூட ஹான்ஸ்ன்றவர் இருப்பார். நம்ம ஹீரோவை சுற்றி அங்கே வேலை செய்கிற பணிப்பெண்கள்லாம் இருக்காங்க. அப்போ உடனே ஹான்ஸ் வந்து பணிப்பெண்கள் எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு. அப்போது ஹான்ஸ், இன்னைக்கு நீங்கள் அங்கே போகணும்னு சொல்கிறாரு, சீக்கிரம் வாங்கன்னு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. ஆனால் ஹீரோ அவங்கள பார்த்து ஒரு துப்பாக்கியை நீட்டி, என்ன அவசரம், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காரு. தயவு செஞ்சு இன்றைக்கி வேண்டாம், நிலைமை ரொம்ப மோசமாகிடும்னு ஹான்ஸ் கெஞ்சினாலும் காதலே வாங்காமல் ஹீரோ தூங்க போயிடுறாரு. அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது அங்கே
நைட் டின்னரில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முக்கியமான ஆளுங்களாக வராங்க. சோசியல் மீடியாவும் வருது. அப்போது ஒரு ரெட் கலர் காரில் ஹியூஜு மாடர்ன் கலர் ட்ரெஸ்ஸில் வர்றா. மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வர்றதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்க சோசியல் மீடியாவில் இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அவள் தன்னோட கவனத்தை ஈர்க்கிறதுல ரொம்பவுமே ஆர்வம் காட்டுறா, யாரும் நம்மளை புகழ மாட்டாங்களான்னு அலைஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூஜு திரும்பி ஃபோட்டோஸ்க்கெலாம் போஸ் கொடுத்துட்டு ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்துட்டு போகிறா. அப்போது அங்கே இருக்க ராயல் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இந்த மாதிரிலாம் ரெட் கலர் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, அது சரியில்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவள் இப்படி இவ்வளோ அழகாக இருக்கா, அப்புறம் அவளோட ட்ரெஸ் பற்றிலாம் ஸ்பீச் அண்ட் எஸ்ஸேவாக எழுதுகிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாரும் அவங்க அப்பாவோட 2வது சைல்டுன்னு சொல்லி கிசு பேசுகிறாங்க. அப்புறம் அவள் ட்ரெஸ்ஸை பற்றியும் ரொம்பவே ரூமர்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் 10 வருஷம் அவளை பற்றி யாருக்குமே தெரில. அப்புறம் தான் அவங்க அப்பா அவளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அங்கே இருக்க சில பேர் அவள் தப்பான உறவில் இருந்து பிரிஞ்ச முறையற்ற ஒரு பொண்ணுன்றதுனால இவளுக்கு கௌரவம் கண்ணியும் பற்றிலாம் என்ன தெரியும், அதான் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறான்னு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் இவ ஒரு மண்ணில் பாதிக்கப்பட்டவனும் சொல்கிறாங்க. இதனால கோபம் வந்த ஹியூஜு ட்ரிங்க்ஸ் பண்ண பாட்டில்ஸ் எல்லாம் உடைச்சி அவங்க முன்னாடி காட்டுறா. அதை பார்த்துட்டு அவங்க உடனே சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் அவள் எல்டர் பிரதரான டேஜுவாக பார்க்குறான். நான் எல்டர் பிரதர், எனக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுன்னு சொல்கிறான். பீப்புள்ஸ்லாம் எனக்கு நீ அன்கல்ச்சர்டு பொண்ணுன்னு பேசுகிறாங்க. உன் கம்பெனி ஒர்க்ஸ்லாம் நல்லாயிருக்கும், உனக்கு ஒர்க்ஸ் பற்றின நுணுக்கெல்லாம் தெரியும்னு நினச்சேன், ஆனால் உனக்கு அது கூட இல்லை, சேல்ஸ் ஆகலை, ரூமர்ஸ் மட்டும் தான் பரவுதுன்னு டேஜு சொல்கிறான். அதுக்கு ஹியூஜு சொல்கிறா, ஆஃபர்ஸ், பகட்டான ஆட்ஸ், டிஸ்கவுண்ட்லாம் தரதை எதிர்பார்த்து ஒர்க்ஸ் பண்ணுற ஆள் ஒன்றை மாதிரி ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. நான் ஒரு பிராண்டு, பீப்புள்ஸ் எப்படி என்னை பற்றி பேசுவாங்கன்னு சொல்கிறா. உடனே அவள் எல்டர் பிரதர்னு சொல்கிறான், உனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, உன்னால் எப்பவும் போட்டி போட முடியாது, நீ ஒரு போலியான நகல் தான், உன்னால் லக்ஸுரி பிராண்ட் ஆகவே முடியாதுன்னு உனக்கே தெரியும், உன் பிராண்டும் சரி ப்ராடக்ட்ஸும் சரி அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு ஹியூஜு சொல்கிறான், நீ ஒரு நாயாகவே இரு, உன் கழுத்தில் ஒரு செயினை கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்கிறா. அப்புறம் நைட் டின்னர்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் நைட் டின்னர் சாப்பிட கிளம்பிட்டாங்க. அப்போது ஹியூஜு சொல்கிறா, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறா. அப்புறம் இங்கே இருக்க இப்போ ப்ரெசன்ட் கிங்கை காமிக்கிறாங்க. அவர் ஒரு பையன், அவனோட அம்மா கூட தான் உட்காந்துருக்காங்க. அவன் தலையில் இருக்கிற கிரீடம் வந்து ரொம்பவுமே சூடாக இருக்கிறதுனால அது தலையில் நிற்க மாட்டேங்குது, கீழே விழுந்துடுது. ஹியூஜுவோட எல்டர் பிரதர் வந்து அந்த டேபிளோட முன்னாடி தான் உட்காந்து நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோவும் வராரு, ஆனால் அவர் வந்து ஹண்டிங் ட்ரெஸ்ஸோடு தான் வராரு. அப்போது அதை பார்த்த வந்து குயின், அதாவது கிங்கோட ப்ரெசன்ட் கிங்கோட அம்மா, ஹண்டிங் டைம்லாம் முடிஞ்சது, இந்த டைமில் போய் எதுக்கு இந்த ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, கிங்கு தான், அதாவது உங்கள் பையன்தான் இந்த ட்ரெஸ் எனக்கு கொடுத்தாரு, இது பட்டு துணியால் செஞ்சதுனால நான் இதை போட்டேன்னு சொல்கிறாரு. தன் மாமாவை பார்த்த உடனே அந்த கிங்கு, அதாவது அந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. இங்கே அரசி ஹீரோவோட நாத்தனார், அதாவது ஹீரோவோட அண்ணன் ஒய்ஃப், ஆனால் அவங்களோட சுமூகமான உறவு இல்லை. ஹீரோ சொல்கிறாரு, என்ன அப்புறம் வேணும்னாலும் திட்டிக்கலாம், இப்போது இங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் நைட் டின்னருக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் எல்லாரும் நைட் டின்னர் சாப்பிட்றாங்க. அப்புறம் லைட் ஷோ அண்டு நேஷ்னல் ஹாலிடே எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் கிங் தன்னோட மாமா கிட்டையும் அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட இருந்தும் விஷஸ்லாம் வாங்குறாரு. இப்போது ஒரு ஆற்று பக்கம் லைட் ஷோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆரம்பிக்குது. அங்கே ஹீரோயின் வந்து இருக்காங்க. அப்போ வந்து கிங்கோட ஃபேமிலியில் ஹெட் ஆஃபீஸர்னு சொல்கிற ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. அவர் பேர் மின்யாங். ஹீரோயின் கூட ரொம்ப நல்லா இயல்பாக பழகுறாரு. அப்போ ஹீரோயின், இன்னைக்கு நீங்கள் இந்த ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறா. அதுக்கு மின்யாங் சொல்கிறாரு, ஆமாம், கரெக்டான ராயல் ட்ரெஸ் போட முடியலன்னு அவர் சொல்கிறாரு. சர்ச்சையை உருவாக்குறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு ஹீரோயின் சொல்கிறா. ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப சலிப்பாக இருக்குது, உன்னை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நான் கடைசியில் தான் உட்காந்துருந்தேன், நான் முறையற்ற உரலை பிறந்ததுனால யாருக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோவோட இருக்க ஒரு ரைட் ஹேண்டுன்றவர் வந்து ஹீரோ கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு போகிறாரு.
அப்புறம் இந்த பார்ட் 1 முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.